ஆளுகிற பிதாவாகிய தேவனானவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ ஜனமாகிய உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வருடத்தினுடைய இறுதி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாளில் வந்திருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுத்திருந்திருப்போம். என்னன்னா, அங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மரண பரியந்தமும் நான் என்ன செய்வேன், உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன். யாரும் பிரியறதில்லை. ஆனா அவர் சொன்ன உடன்படிக்கையை ஒவ்வொரு வாரமும் நம்ம கை கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அதனாலதான் என்னுடைய என்ன நினைவு கூறும்படி என்னை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா எல்லா நாளும் நினைக்கிறோம். நம்ம நினைக்காத நாளே இல்லை. மனசுல நினைக்கிறோம், வெளியே போது நம்ம நினைக்கிறோம், எல்லாமே நமக்கு அவர் தான். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை செய்கிறவன் தான் என்ன செய்வான் என்றால், சொல்லுகிறவன் அல்ல, செய்கிறவன் தான் என்ன செய்வான், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அப்ப நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னா மட்டும் போதாது, செய்யணும். அப்போ இன்னைக்கு 52வது வாரம். இன்றைக்கு நாம் அதை செய்யும்படியாக, அந்த கட்டளைக்கு உடன்படும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று உணர்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சித்தம். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அதை நாம் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ போராட்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். வியாதிகள் வந்திருக்கிறது, வறுமைகள் வந்திருக்கிறது, நெருக்கங்கள் வந்திருக்கிறது, கண்ணீர்கள் வந்திருக்கிறது, பாடுகள் வந்திருக்கிறது, வஞ்சனைகள் வந்திருக்கிறது, சதிகள் வந்திருக்கிறது, மோசங்கள் வந்திருக்கிறது, தனிமைகள் வந்திருக்கிறது. இதெல்லாம் வரலன்னு சொல்ல முடியாது. போன வருஷமும் அனுபவிச்சிருக்கோம், இந்த வருஷமும் அதை அனுபவித்திருக்கிறோம். வருகிற வருடமும் நம்ம உயிரோடு இருப்போம் என்று சொன்னால், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் மனுஷாலாகிய உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே உண்டு. அது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் உதவி செய்கிறார். என்ன செய்கிறாரு? இப்படி நான் சொன்ன இந்த எல்லா சூழ்நிலையிலும் யார் தான் நமக்கு உதவி செய்கிறது? தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறார். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, கண்ணீர் வருதா, கவலை வருதா, துக்கம் வருதா, வேதனைகள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். அவர்தான் நம்மளை பலப்படுத்துகிறார். அவர்தான் நம்மளை காப்பாற்றுகிறார். 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் 18வது வசனத்தில் மௌனத்தில் இருப்பாங்க. சில பேர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் வார வாரம் சொல்லிட்டே இருக்கிறேன். வேத பாட வகுப்புகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். தினமும் என்ன செய்யலன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா நம்முடைய கன்னியாகுமரி திருச்சபையை நிச்சயமாகவே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அதை அறிந்தனோ அறியலையோ, ஆனா இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்ப ஜெபம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். அது குடும்பத்தினுடைய தலைவர்களாக, இல்ல குடும்பத்துல தலைவி இருக்குன்னா அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், குடும்ப ஜெபங்களை செய்யுங்கள், வேதாகமத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க, பாட்டு பாடுங்க, 2-3 பாட்டு பாடுங்க, குடும்பமாய் சேர்ந்து அதை செய்யுங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருஷம் யாரும் அதை பண்ணீங்க, யாரெல்லாம் அதை விட்டுட்டீங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இனி அந்த பொறுப்பு அதிகமாக நம்மிடத்திலே கூட வேண்டும். யாருதான் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அந்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்குகிற அனைவரும் என்ன செய்ய மாட்டார்கள்? கர்த்தரை துதியார்கள். யார் துதிக்க மாட்டாங்க? செத்து போனவங்க துதிக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம செத்து போயிட்டோமோ உயிரோடு இருக்குமா சொல்றோம் இல்லையா? என்ன உயிரோடு இருக்குதான் இருக்கிறியா, செத்து போயிட்டியா? அது இந்த ஒரு பாஷையில ஒரு அழகான வார்த்தை. அதெல்லாம் நம்முடைய ஸ்லாங்ல சும்மா சமயம் வந்து தப்புன்னு வந்துடும் அந்த வார்த்தை எல்லாம். ஐயோ, இந்த வார்த்தை பேசலாமா பேசக்கூடாதான் இல்லை, என்ன பயல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்குகிறவர்களும் அனைவரும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டார்கள்?
துதிக்க மாட்டார்கள். நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லலாம். நன்றி கெட்டவங்களா எத்தனை பேர் இருக்கிறோம்? காலையில உயிர் கொடுக்கிறாரு, ராத்திரி வரைக்கும் காலையில போஷிக்கிறார், மதியம் போஷிக்கிறார், சாயந்தரம் போஷிக்கிறாரு, அல்லது ராத்திரியில 4 வேலை 5 வேலையோ 3 வேலையோ 2 வேலையோ 1 வேலையோ போஷிக்கிறாரு, உயிரை கொடுக்கிறாரு, போகும் பொழுது வரும் பொழுதும் பத்திரமாய் பாதுகாக்கிறாரு. சிலர் நடிகர் நடிகைகள் அரசியல்வாதி தலைவர்கள்லாம் இறந்துட்டா அப்படியே கண்ணு வருது, ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம் இல்லையா? ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம். நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாராக இருக்கிறோம்? நாம் எதை பின்பற்ற வேண்டும்? நாமோ மற்றவங்களா இருக்கட்டும், ஆனா நாமோ யாரெல்லாம் துதிக்க மாட்டாங்க, மகிமைப்படுத்த மாட்டாங்கன்னா செத்து போனவங்களும் மௌனத்திலே இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். நாமும் என்ன செய்யணும்? நம்ம என்னதான் வார்த்தை அப்படியே கேட்டாலும் எப்படி இருக்கும்? சொல்லுவோம் இல்லையா? அது முள்ளுள்ள இடமா, அது கற்பாறையில விழுந்த இடமா, அல்லது நல்ல நிலத்துல விழுந்த விதையா, அல்லது வழி அருகே விழுந்த விதையா என்பதை நாம தீர்மானம் பண்ணணும். எப்படி இருக்குது நம்முடைய இருதயம்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல. அந்த டைம் கரெக்டா காலையில எழுந்தா ராத்திரிக்கு படுக்கைக்கு போற வரைக்கும் இதுதான் என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதுல இல்ல, இன்னும் நம்ம தேவனுக்காக அவர் தான் உயிரை கொடுக்கிறார், அவர் தான் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார், அவர் தான் பிள்ளையை கொடுக்கிறார், அவர் தான் வேலை செய்யக்கூடிய தெம்பை கொடுக்கிறார், அவர் தான் உயிரை எல்லாமே அவர் தான் கொடுக்கிறார். அவர் இல்லாம ஒன்றும் இல்லை இல்லையா? அவருடைய விருப்பம் தான் எல்லாமே. நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று உணர்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 48ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த தேவன் எந்த தேவன்? எந்த தேவன்? யாரெல்லாம் ஜெபம் பண்ணல, யாரெல்லாம் பாட்டு பாடல, யாரெல்லாம் தேவனை சார்ந்து இல்ல, எந்த தேவன்? அப்ப அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு தேவன் இருக்கு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய கண்களை என்ன செய்திருக்கிறான் என்றால் மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எந்த தேவன்? அவங்க தேவன். நான் வேதத்திலே படிக்கிற என்னுடைய தேவன் என்னை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார், என்னை குடும்பமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லியிருக்கிறார். ஆனா அவர்களுடைய தேவன் யாருடைய தேவன்? நீங்க எந்த தேவனை பின்பற்றீங்கன்னு தெரியாது. நான் வணங்குகிற, நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற, எனக்கு வசனத்தை தந்திருக்கிற அந்த தேவன் இப்படிதான் செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த வழி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரம் நீ என்ன பண்ணாத, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும், நீ வாழ்க்கை வாழனா இப்படிதான் வாழ்க்கை வாழணும். ஆனா உங்க தேவன் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறார் என்பது தெரியாது. உங்களை பாட்டு பாட சொன்னாரா, ஜெபம் பண்ண சொன்னாரா, விசுவாசமா இருக்க சொன்னாரா, இல்ல அடிக்க சொன்னாரா, இல்ல கடிக்க சொன்னாரா, இல்ல சண்டை போட சொன்னாரா, இல்ல முறுமுறுப்பா இருக்க சொன்னாரா, இல்ல பஞ்சகத்தை உள்ளே வச்சிருக்க சொன்னாரா, இல்ல பாவங்களை செய்ய சொல்லும்படியாக தூண்டி விட்டாரா உங்க தேவன்? எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய தேவன் இப்படிதான் வாழணும்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவன் தான் என்ன சொல்றாரா? இந்த தேவன் எந்த தேவன்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்தமும் நம்மை நடத்துவார். என்னுடைய தேவன், என் தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்திட்டு வர. உங்க தேவன் எப்படி நடத்துகிறார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உலகத்திலே பல தேவர்கள் இருந்தாலும் என்னுடைய நாமம் யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுமே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில், நம்முடைய உண்மைக்குரிய காரியத்தில், நம்முடைய வேலை செய்கிற காரியங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களிலும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இது தெய்வ சித்தம் தானா உணர்கிறோமா? அந்த உணர்வு இருக்கிறதா? இது தெய்வ சித்தம் தானா? நான் செய்கிற இந்த வேலை தெய்வ சித்தம் தானா? நான் ஜெபிக்காம இருக்கிறேன்னா இது தெய்வ சித்தம் தானா என்பதை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பக்தன், ஒரு பரிசுத்த வேதாகத்தில் ஒரு தேவனுடைய பக்தன்
அவர் எப்படி நடந்தார், அவருடைய அந்த தேவ சித்தத்தை அவர் உணர்ந்து வாழ எப்படி கற்றுக்கொண்டாரோ அந்த வாழ்வை நீங்களும் நானும் இந்த 2023ஆம் ஆண்டு இதுவரைக்கும் நடத்தி வந்தார் இல்லையா, அதை உணர்ந்து கற்றுக்கொண்டு 2024 நம்ம கடந்து செல்ல தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான அந்த உணர்வு, அந்த கொள்கைகள் இருக்கும் என்றால் அது எல்லாவற்றையும் இந்த நல்ல நாளிலே இந்த நாளிலே நாம் நீக்கி தேவனுக்குள்ளாக நம் ஒவ்வொருவரும் நாம் காணப்படுவோமாக. நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் என கைவிட்டுட்டார், கர்த்தர் என மறந்துட்டார். இழப்பு வந்தாலும், வாழ்க்கையில் சில குறைவுகள் வந்தாலும், பசி வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், கடவுள் இருக்கிறார், என்னத்த இருக்கிறார் கடவுள், அவரு இருந்து என்னத்தை செஞ்சிட்டார் கடவுள். ஆனா ஒரு பக்தனை பார்க்கும் பொழுது அவருடைய வாய் எப்படிப்பட்ட ஒரு வாயாக இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கிறது. அது பல நேரங்களிலே அவரோடு கூட நாம் ஒப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அது கொஞ்சம் அசாத்தியமான காரியம்தான். அவர் என்ன தண்டிச்சிட்டார், அவர் எப்பயும் நான் மறந்துட்டார், எனக்கு கை விட்டுட்டார், அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நான் இன்னி ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது, எதுக்கும் உதவாத, நான் எதுக்கும் வேஸ்ட். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 634ஆம் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடிலே இந்த பகுதியிலே நாம் இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று உணர்ந்து யோபு என்கிற பக்தன் வாழ தன்னை கற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவருடைய வாழ்க்கையின் நிமித்தமாக நமக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதை வேதாகமத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானம் செய்து பார்ப்போமாக. யோபினுடைய சரித்திரம் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். சரித்திரம் என்று சொன்னால் வரலாறு, வாழ்ந்தார், அவர் இருந்தார், அது கதை கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு பைபிள்ல ஒரு கதை சொல்றேன், கதையாது, கதைனா அதுல புராடாலாம் வரும் இல்லையா, அது இதுன்னு ஏதோ மாத்தி சொல்லுவோம். காயின் என்ன பண்ணார், சொத்தையான கத்திரிக்காவை கொண்டு வந்தார், அப்படியா இருக்குது பைபிள்ல. ஆபேல் என்ன பண்ணார், கொழுத்த கந்தை கொண்டு வந்தார். ஆனால் காயினும் குழந்தைகள் சொல்லி தராங்க, குழந்தைகள் சிறுவர் பள்ளி நடத்தும் போது சொல்லி தருவாங்க, எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி தந்தாங்க. அங்கு சொத்தையான கத்திரிக்காவும் சொத்தையான தக்காளியும் முருங்காயும் கொண்டு வந்ததனாலே அவருடைய காணிக்கை என்ன செய்யல, அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்குது. வேதம் என்ன சொல்கிறது, அவன் கொண்டு வந்தான், அவன் என்ன செய்தான், காணிக்கையை கொண்டு வந்தான், விசுவாசம் இல்லாமல் கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான், அதை எங்க எழுதி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷர்களை கொண்டு ஏவி எழுதியிருக்கார். அதுக்குதான் சொல்றது வேதாகமத்தை படிங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நான் ஒரு முறைக்கு பல முறை, 7 முறை 10 முறை நான் என்ன செய்திருக்கிறேன், கரைத்து குடித்திருக்கிறேன். என்ன செஞ்சிருக்கேன், கரைச்சு குடிச்சிருக்கேன். ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு பாருங்க, நமக்கு இங்க கையா தக்கா டான்ஸ் ஆடும். சரி, இந்த யோபின் பக்தன் எப்படி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம், இந்த 2023ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்ததா, அப்படி இல்லைன்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுமாங்க. அவர் எப்படி இருக்கிறார், 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பாத்தீங்களா, அவர் யாரு, உத்தமர், தேவனுக்கு பயப்படக்கூடியவர், பொல்லாப்புக்கு விலகக்கூடியவர், சன்மார்க்கன். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அவருடைய வரலாறுல பார்க்கும் பொழுது அவரை குறித்து இப்படிதான் சொல்லுகிறது, அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது 2வது வசனத்தில், அவனுக்கு 7 குமாரரும்
3 குமார்த்திகள், மொத்தம் 10 பிள்ளைங்க அவருக்கு வந்து பிறந்திருக்கிறாங்க. சரி, இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரரில் எல்லாரிலும் பெரியவன். இவ்வளவு நன்மை இருக்கும் பொழுது, பெரியவனாக இருக்கும் பொழுது கடவுளுடைய பயம் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய பயம் அதிகமா இருந்திருக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது இப்பதான் பிரச்சனையே கீழே தொடங்குறதை நாம் பார்க்க முடியும். அதனுடைய 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் எங்கே இருக்கிறான் என்றால் பூமி எங்கும் உலாவி. நமக்கெல்லாம் எவ்வளவு தந்திரம் இருக்கு தெரியுமா? சம தந்திரம். நம்முடைய வயதுக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய புத்திக்கு, நம்முடைய ஞானத்துக்கு நிறைய தந்திரங்கள் இருக்கு. பிசாசு நம்மள மாதிரி எத்தனை குடும்பத்தை பார்த்தோம்? உலகம் உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே இருக்கிறவன் எத்தனை குடும்பத்தை பார்த்திருக்கான், எத்தனை குடும்பத்தை காலி பண்ணிட்டு வந்திருக்கான், எத்தனை குடும்பத்தை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறான், எத்தனை குடும்பங்களை பாவங்களிலும் இச்சைகளிலும் சோதனைகளில் தந்து விழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்டா, பூமி எங்கும் உலாவி அவன் என்ன செய்கிறான்? சுற்றி திரிந்து வருகிறான். என்ன செய்து வருகிறான்? சுற்றி திரிந்து வருகிறான். இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? அவனை குறித்து இப்ப இவன் சொல்றார். என்ன கொடுக்கிறார்? இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். தேவனே சொல்கிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றான். சரி, இப்ப என்ன நடந்தது? இப்ப நடக்கக்கூடிய காரியம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிறவர் தான். உடனே பிசாசு சொல்றான், யோபு சும்மா ஒன்னும் பயந்து நடக்கலையா? அவன் வந்து என்ன பண்றான்? நீ அவனுக்கு உண்டான அனைத்து கிரியும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வந்து எடுத்துடணும். ஒரு நாள்ல ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, ஒரு நாள்ல 4 விதமான காரியங்களை நம்ம பார்க்கணும். ஒரே நாள் என்ன சம்பவம் நடந்தது? வாசித்து பாருங்கள். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், 14வது வசனம். ஒரு ஆள், நான் வாசிக்கிறேன். ஒரு ஆள் ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் மேல் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையே அவைகள் மேலே விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். 1. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு நாள், அந்த 13வது வசனத்தில் பின்பு ஒரு நாள் அப்படின்னு அந்த வார்த்தை தொடங்கும். ஒரு நாள் 13ஆம் வசனத்துல பின்பு ஒரு நாள். இப்ப 15ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது வேலைக்காரங்களை வெட்டி போட்டுட்டாங்க. இருக்கக்கூடிய அந்த எருதுகளும் கழுதைகளையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேற ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். சரி, தொடர்ந்து இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறவரும் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேலே விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதே. 18வது வசனத்திலே இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், எப்படி பேசிக் கொண்டிருக்க, எல்லாம் ஒரே நாள், எல்லாம் இந்த நாள், எல்லாம் ஒரே நாள், எல்லாம் ஒரே நாள்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டையும் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியால் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேலே விழுந்ததுனால் அவர்கள் இறந்து போனார்கள்.
நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உங்க அறிவிக்கும்படி வந்தேன். நடப்பதெல்லாம் தெய்வ சித்தம் என்பதை உணர்ந்து யோபு வாழ கற்றுக்கொண்டார். 2023 வெளிப்படுத்தலை வாசிக்கும் பொழுது அது 12 மாதமும் அது தன்னுடைய கனிகளை கொண்டது. 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கின்றார். அது மாதந்தோறும் அது 12 மாதமும் அது என்ன செய்தது என்றால் தன் கனிகளை கொடுத்தது. மாதம் மாதம் நம்ம என்ன கனிகளை கொடுத்தோம்? ஆவிக்குரிய கனிகளை நட்டு மானசத்துக்குரிய கிரிகளை வெளிப்படுத்தினோமா? இந்த யோக பக்தன் வாழும் பொழுது இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரியவராக இருக்கிறார். வேலைக்காரர்கள் அநேகம் இருக்கிறாங்க. பிள்ளைகளும் 7, பிள்ளைகளும் 10 பேர், 7 குமாரன் 3 குமாரத்தி. எல்லாம் ஒரே நாள்ல இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடியுது. நம்ம வாயில இருந்து என்ன வரும்? எல்லாம் இப்ப இழந்தாச்சு, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரே நாள் சொல்லு போச்சு, உடைமைகள் போயிடுச்சு, இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள்லாம் போயாச்சு, வேலைக்காரன் வேலை செஞ்சாலும் அவனையும் வெட்டி கொண்டு போட்டாங்க. எல்லாம் ஒரே நாள் நடக்கிறது. கூட இருப்பது மனைவி மட்டும்தான். ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையில இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மரணம் வந்துட்டாலோ, ஒரு இழப்பு வந்துட்டாலோ, சில குறைகள் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வாய் அப்படின்னு என்னத்தை ஜெபம் பண்றது. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வசனம் 20. அப்பொழுது யோபு நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்பவேன். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் இழுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? இவ்வளவும் இழந்ததுக்கு அப்புறம், பெற்றெடுத்த பிள்ளைகளும் போனதுக்கு அப்புறம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? கடவுளை தேடுவோமா? கொஞ்சமாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலை இருந்திருக்கும். யாரும் அது மறுப்பு சொல்வதற்கு மிகையாக, நான் நிர்வாணமா தான் வந்தேன், நான் நிர்வாணியாய்த்தான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? எனக்கு இந்த ஆண்டு என்னத்தை கொடுத்தாரு, என்னத்தை ஜெபம் பண்றது, அவருக்கு என்னத்தை செஞ்சாரு? போன வருஷம் இதே நிலைமை தான், இந்த வருஷம் இதே நிலைமை தான், அடுத்த வருஷம் இதே நிலைமை தான் இருக்குமான்னு தெரியல, அதுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? போய் சேர்ந்துருவேன். அப்படியா? விசுவாசம் இல்லை, தேவனுடைய விருப்பங்களை உணர்ந்து செயல்படாத அந்த வாழ்க்கையை வாழ தெரியாம இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புறஜாதிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? புறஜாதிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவங்க வாயில சில நேரங்கள் அப்படிதான் பலவீனமான வார்த்தைகள் வரும். பாவம் செய்யணும் வாயில அப்படிதான் வரும். அடிச்சிடும், முடிச்சிடும், கடிச்சிடணும், அசிங்கமா வரும். வீட்டிலையும் அதான் வருது. கிறிஸ்தவருடைய வாயிலே என்னதான் வருது? கலகம் பண்றது, வஞ்சகம் பண்றது, சதி பண்றது, யாரும் ஒரு இடத்துல காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நாம நிற்கிறது. நாம தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். சரி, இவ்வளவுதான் நடந்ததுன்னு பார்த்தா இன்னும் அவருக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். யாருடைய கையில்? அவன் உன் கையிலே இருக்கிறான். சில பிரச்சனைகள் வரும் பொழுது யாருடைய கையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறோமா? அதுல அதிகமாக ஜெபம் பண்ணுகிறோமா? இல்ல சாத்தான் நம்மளை என்ன செய்கிறான்? தேவன் சோதிக்கிறவர் அல்ல. இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு என்ன செய்தான்? என்னென்னலாம் பண்ணான்? அந்த ஊழியர் வெற்றிகரமாய் அமைவதற்கு இயேசு என்ன செய்தார்? நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமாகவே வரும். உங்களுக்கு வாழ்க்கையிலே போராட்டம் வராது, கண்ணீர் வராது, துக்கம் வராது,
என் அன்பு பிள்ளைகளே என்னை செய்யுங்கள் அப்படின்னா அப்படிதான் பிரசங்கம் பார்க்கும். உங்களுக்கு போராட்டமே என்பது இல்லை அப்படின்னு யார் சொல்றது? என்னை போன்ற ஊழியர்கள் சொல்கிறார். இயேசு என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்தை நான் செய்தேன். போராட்டம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றது? இன்றையில இருந்து இந்த ஆண்டில இருந்து உனக்கு போராட்டமே இல்லை, கண்ணீரை நீ என்ன செய்ய மாட்ட, நீ வாழாகாமல் தலையாவாய், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் அப்படின்னு கேட்ட உடனே உள்ளதான் கொடுடா. நல்ல அருமையான பிரசங்கம். இந்த வருஷம் என்னது? எங்க வாழ்க்கையில எங்க ஊழியர் என்ன பண்ணிட்டாரு? சரியான ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். வாக்குத்தத்த பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, தீர்க்க தரிசன பெருவிழா. என்ன பெருவிழா? தீர்க்க தரிசனம். இவங்களே சொல்லிடுறாங்க. மிக்ஜாம் புயல் வந்ததுல சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அழிவு வரப்படுவதப்ப சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஊழியர்கள் கொரோனா வருது இல்லையா? சொல்லியிருக்கலாம் இல்லையா? இன்னும் வரக்கூடிய இயேசு என்ன சொன்னார் என்றால், என்னுடைய வருகையினுடைய அடையாளம் என்னவென்றால் என்ன இருக்கும்? யுத்தங்கள் நடக்கும், பஞ்சம் இருக்கும், பூமி அதிர்ச்சி உண்டாகும் சொன்னாரா இல்லையா? அதை அவர் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் அவருடைய அடையாளம். நாமும் அந்த அடையாளத்தை கண்டு நாம் இன்னும் அதிக பயத்தோடு ஆயத்தமாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்க வேண்டும். நம்ம வசனத்தை மாத்திரமே பார்க்க வேண்டும். தொடர்ந்து என்ன பிரச்சனை நடந்தது? அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு யோகனுடைய உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஓட்டி எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் முடிய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீங்களே, என் புருஷனே, நல்ல புருஷனே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. தேவனை தூஷித்து உயிரை விட்டுடு. அப்பதான் சொல்றாரு, நீ பைத்தியக்கார பேசுற மாதிரி பேசாத, தேவன் கையில நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவியினாலே பாவம் செய்யவில்லை. 22 என்ன படிச்சோம்? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றிய குறை சொல்லவும் இல்லை. 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்திலும் யோபு தன்னுடைய உதவிகளினால் பாவம் செய்யவில்லை. ஏன் பாவம் செய்யறதில்லை அப்படின்னா, அவர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருந்ததாம். அவர்கிட்ட என்ன சில விஷயங்கள் இருந்தது? அதைத்தான் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் என்னெல்லாம் இருந்தது? கடகடமா சில வசனங்களை பார்ப்போம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாருமே அந்த வேத வார்த்தைகளை கவனியுங்கள். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்திலே இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். அவர்கிட்ட அந்த தேவ சித்தத்தை உணர்ந்து எப்படி வாழ்ந்தார் என்றால், நான் நீதிமானாய் இருந்தாலும், நான் யாராய் இருந்தாலும் அவர் சொல்றார். ஏன்னா அதனுடைய 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்க போனால் அதற்கு யோபு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் பரிசுத்தனாய் இருந்தாலும், நீதிமானாய் இருந்தாலும், விசுவாசமுடையவராய் இருந்தாலும், ஆராதனை செய்யக்கூடியவராய் இருந்தாலும், தேவனுக்கு பயப்படக்கூடியவராய் இருந்தாலும், உத்தமராய் இருந்தாலும், தேவனோடு கூட நான் சஞ்சரிக்கிறவராய் இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு கூட என்ன செய்ய மாட்டேன், வழக்காட மாட்டேன். ஏன் என்ன செய்யலாம்? அவர்தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார். அங்க இருக்கக்கூடிய வந்த அந்த சிநேகிதர்களெல்லாம் அவரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க, வேதனைப்படுத்தியான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை வரட்டுமே, ஆமா ஆமா இவர் தான் சொன்னான், அவன் தான் சொன்னான், அதைதான் செய்ய சொன்னான், இதைதான் செய்ய சொன்னான் சொல்லுவோம் இல்லையா? அவதான் பண்ண சொன்னான், இவதான் பண்ண சொன்னான். அதனாலதான் யோபு சொல்றாரு, தன்னுடைய வாயால என்ன செய்யல, குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவரியா நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிபரராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். நம்முடைய நியாயாதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இரக்கத்துக்காக நான் என்ன செய்யலாம் கேட்டது. யோபு எனக்கு இரக்கம் அவர் தான் கொடுப்பார். அவர் எல்லாம் இதெல்லாம் அவர் நொடி பொடியில எல்லாம் மாத்திடுவார். ஏன்னா என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கார். நான் அந்த தேவ சித்தத்தை உணரணும். என் வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் குறைகளும் வந்தாலும், கிறிஸ்துவின் சபையாரே, தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
போராட்டம் இல்லைன்னு சொல்லல, உண்டு. ஆனாலும் அந்த போராட்டத்து நேரத்திலே என்ன செய்ய போகிறார் என்றால் அவர் சொல்றாரு பாருங்களேன். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த யோபு பக்தர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என்னுடைய வழிகளை அவர் முன்பதாக உபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நான் நம்பிக்கை. சொல்ல முடியும் இந்த வார்த்தை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கொன்று போட்டதான் அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கு. நான் நீதிமானாய் இருந்தாலும் என்னுடைய தேவாதி தேவன் நீதிபரராய் நியாயாதிபதியாய் இருப்பதனாலே அந்த இரக்கத்திற்காக நான் அவர்கிட்ட கெஞ்சினேன். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். இருளில் இருந்து இல்ல, யோபின் புத்தகம் 14:22. அவன் மாமிசம் அவன் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. ஆத்துமான என்னது? வாழ்க்கை. வாழக்கூடிய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் என்ன உண்டுன்னு சொல்றாரு? துக்கம் உண்டு. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படின்னு, என் வாழ்க்கையே கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி கெட்டவங்களா இருக்காத அப்படின்ற. சமாரியா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசு கேட்கிறார், மற்ற 9 பேர் மற்ற 9 பேர் ஒருத்தன் மாத்திரம் என்ன செய்ய வந்தார்? ஸ்தோத்திரம் செலுத்த வந்தார். நன்றி உள்ளவனாய். நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றியோடு கூட இருக்கும். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? அவன் மாமிசம் அவனுக்கு இருக்கும் அளவும் அவனுக்கு நோவு இல்லாம இருக்குதா? தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கை கால் வலிக்குது. எதுக்கு வரல சபைக்கு அப்படின்னு கேட்டா, கால் வலி, வயிறு வலி, பல்லு வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, இதெல்லாம் சாக்கா? எக்ஸாம் நேரத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அங்க கண்ணு வலி, மூக்கு வலி, கை வலி, கால் வலிலாம் சொல்லும். சென்னையில ரேஷன் கடையில நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கெல்லாம் ஒரு இடத்துல அங்கங்க போய் நின்று இருக்கும். பிளாஸ்டிக் டப்பா, கல்லு, செங்கல், பாறாங்கல், இது என்னுடைய பாறாங்கல், அங்கங்க ஆள் போய் நிற்கும். சில பள்ளி கூடங்கள்ல சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா பெரிய பெரிய வசதி அந்த உள்ளவங்க போய் நிற்க மாட்டாங்க. அவங்க அந்த டைமிங்ல கிட்ட அதுக்கு ஒரு ஆள் ராத்திரி ஃபுல்லா. நான் சென்னை KK நகர்ல அங்கு படிக்கிற காலத்துல பத்மா சாஸ்திரின்னு ஒரு ஸ்கூல், அதுல ராத்திரி ஃபுல்லா நின்று அந்த சீட்டு கிடைப்பதுக்காக அவங்க கிட்ட போகிற நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து பார்த்து அந்த சீட்டை பெற்றுக் கொள்வாங்க. ஆனா இங்கு அவன் மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் அவனுக்குள் என்ன இருக்கிறது? நோவு இருக்கிறது. அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன உண்டு? துக்கம் உண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக அந்த தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுத்தினார் என்று சொன்னால், அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் நடந்தது என்று சொன்னால், இங்க நாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்களை தான் பார்த்தோம். அவர் நீதிமானா இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவேன். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர்கிட்ட தான் நம்பிக்கை இருப்பேன். என்னுடைய இந்த உடம்புல வெறும் தோலும் எலும்பும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே, இந்த நரம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே, இது இருந்தாலும் எனக்கு துக்கம் இருந்தாலும் எனக்குள்ள நோவு இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் என்ன செய்வேன்? நம்பிக்கை இருப்பேன். யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாங்க. யாராவது சொல்லுவா முடியுமா? இதெல்லாம் எனக்கு ஜிஜிப்பாத சோதனைலாம் அப்படின்னு சொல்லுவோமா? இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா? கொடுங்க கொடுங்க, அடுத்த மாசம் என்ன தர போறீங்க, அடுத்த வாரம் என்ன பிரச்சனை தர போறீங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா வாங்க முடியும்? எப்பா இருந்த பிரச்சனையே தாங்க முடியல, இது வேற இன்னும் பிரச்சனையா? இங்க சொல்லுகிறார், அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் என்னை சோதித்த பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன். என்ன செய்வேன்? அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருக்கு.
அந்த தேவ சித்தங்கள், தேவனுடைய விருப்பம் அவர்கிட்ட இருக்கு. 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகமானத்திலே உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அறிவார், அவர் நிறைவேற்றுவார். அவர்கிட்ட அநேக நன்மைகள் உண்டு. அவர்கிட்ட தான் எல்லா நன்மையும் உண்டு. நீங்களும் நானும் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. நீங்களும் நானும் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இயேசு சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி சாதிச்சிருவேன், நான் ஜெபம் பண்ணாதான் செய்ய முடியுமா? பாட்டு பாண்டாதான் செய்ய முடியுமா? வீட்டில் இப்படி வாழ்க்கை வாழ்ந்தாதான் செய்ய முடியுமா? அல்ல. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தில் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிய போன பின்பு நான் என்னுடைய மாமிசத்தில் இருந்து என் தேவனையே பார்த்தேன். சொல்லுவீங்களா? கண்ணு போனாலும் மூக்கு போனாலும், கண்ணு இருக்கும் போதே பைபிள் படிக்கிறது இல்ல, கண்ணு இருக்கும் பொழுதே பாட்டு பாடுறது இல்ல, கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா, வாய் நல்லா அசிங்கமா பேச மட்டும் முடியுது, வார்த்தைகள் வேற வேற விதமாய் வருகிறது, வாழ்க்கைகள் வேற விதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் வாழ்க்கையும், இதுக்கெல்லாம் வாயும், இதுக்கெல்லாம் சிந்தனையும் எண்ணங்களும் போய்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நானும் இயேசுவை காட்டிலும் அதிகமா யோசிக்கணும். நம்ம சில விஷயங்களை சொன்னா, சிலர் உங்ககிட்ட ஒரு குடும்ப விஷயங்களை சொன்னாங்கன்னா இவங்க அதுக்கு யாராயிடுவாங்க? நீதிபதி ஆயிடுவாங்க. இவங்களுடைய காரியம் என்ன என்பதை உணர்ந்து அந்த காரியத்தை கேட்டு என்ன செய்யணும், அதுக்கு பதில் தரக்கூடியவங்களா இருக்கும். எடுத்த உடனே எதுவும் தெரியாம இஷ்டத்துக்கு இவங்க ஒன்று சிந்திச்சு இவங்க ஒன்று பேசுறது, என்ன நடந்தது ஏது நடந்தது அநேகர் உணராமல் தெரியாமல் செஞ்சிருது. எல்லாம் உடைக்கப்பட்டு என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய அந்நிய கண்களால், என்னுடைய கண்களால பார்ப்பேன். என் தோல் அழுகி போனாலும், என் தோல் இல்லாமல் போனாலும், அழுகி போனாலும் என்னுடைய மாமிசத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன். இந்த மாமிசத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு பக்தி! அந்த ஒரு பக்தி இன்னைக்கு நம்முடைய சுக பத்திரத்தை கூட நம்மளை பாதுகாக்கிறார். நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? நன்றி கெட்டவர்களா இருக்கிறோமா? யோபு தனக்கு இருந்த பொருளாதாரம் நஷ்ட ஒரு பக்கம், இழப்பீடு ஒரு பக்கம், பிள்ளைங்களும் செத்து போச்சு. இவ்வளவு இருந்தாலும் இவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் எனக்கு எது பண்ணாலும் நல்லதுதான். நீ எனக்கு கெட்டவன்னு சொல்றியா சரி, என்னை துரோகின்னு சொல்றியா சரி, என்னை விரோதின்னு சொல்றியா சரி, நீ என்ன சொல்றியா அப்படி இருக்கட்டும். ஆனா என் தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அங்கு அதனாலதான் அவர் சொல்றார், இவ்வளவு இழப்பின் மத்தியிலும், இவ்வளவு பெரியவனாய் இருந்த மத்தியில, ஒண்ணும் இல்லாதவராய் போன மத்தியிலும், கூட இருக்கக்கூடிய மனைவியும் ஏளனமாய் பேசும் பொழுதும், அந்த நேரத்துல தன்னுடைய வாயால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தன் உதடுகளால் பாவம் செய்யவும் இல்லை என்று தேவனே சாட்சி பகருகிறார். தேவனே அவனை குறித்த வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் சொல்வதற்கு நாம் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த பூமியிலே நல்ல பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க நல்ல வாய் அப்படின்னா அடுத்த வாய் நமக்கு தெரியும், இதுதான் நமக்கு குழி பறிக்க போகுது, இதுதான் நம்ம என்ன செய்ய போகுது, காலி பண்ண போகுது. நம்ம எப்பவும் கொஞ்சம் உஷாரா, எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். உங்கள் எதிராளாகிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கான். 2023 நம்ம கூட இருந்தவங்க பல பேர் மேலே போயிருக்கிறார்கள், பல பேர் உயிரோடு கூட இருக்கிறோம். அடுத்த காலங்கள் என்ன, அடுத்த சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலை தான் யோபு பக்தன் கிட்ட இருந்த அந்த தெய்வ சுத்தத்தை உணர்ந்து வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் கடகடகடன் ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன செஞ்சாரு? இப்படி சொன்னார் இல்லையா, நான் நீதிமானா இருந்தாலும் என் நியாயாதிபதி கிட்டதான் நான் கெஞ்சுவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கிட்டதான் நான் நம்பிக்கை இருப்பேன். என் மாமிசம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு நோவும் இருக்குது, என் ஆத்மா என் கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு துக்கம் இருக்கிறது. நான் போகக்கூடிய வழிய அவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். காரணம் என்னவென்றால், எனக்கு இந்த சோதனைக்கு அப்புறம் நான் பொண்ணாக விளங்க போகிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் தான் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் தான் நிறைவேற்றார். என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராவது தடை பண்ண முடியுமா? எனக்குள்ளதை வாங்கி நீங்க பறிச்சிட முடியுமா? இல்ல உங்களுக்குள்ளதை நான் வாங்கி தடுத்துட முடியுமா? இல்ல உங்களுக்குள்ளதை வாங்கி அதை ஏமாத்திட முடியுமா? ஏமாத்தினாலும் தடைப்படுத்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னவர், அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த அழுகி போன இந்த தோளில் இருந்து அவரை நான் பார்ப்பேன். அந்த விசுவாசம் இருக்கா? 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தன்மையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். நீ ஜெபம் பண்ணணும், நீ ஜெபிக்கிற வாய்தானே, துதிக்கிற வாய்தானே, ஆராதித்த வாய்தானே. அந்த சகோதரர்கள், அவருடைய நண்பர்கள், குறை சொன்னவர்கள், என்ன சொன்னவர்கள்? குறை சொன்னவர்கள், வஞ்சகமாய் பேசினவர்கள், சதி செய்தவர்கள். என்ன தெரியுமா நடந்தது? இயேசு தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க 7ஆம் வசனத்துல. இதுலயாவது நம்ம உணர்ந்து இனிமையாவது நம்முடைய வாயும் வார்த்தையை நம்ம மாத்திக் கொள்வோமாக. 7ஆம் வசனம், யோபின் புத்தகம் 42ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தோமையான ஏலிபாசை நோக்கி, உண்மையிலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. எவ்வளவு பெரிய ஜாக்கிரதையாக இருக்கும் பார்த்தீங்களா? மனைவி கிட்ட பேசினாலும், கணவன் கிட்ட பேசினாலும், பிள்ளைகள் கிட்ட பேசினாலும் ஒவ்வொரு ஆத்மா தேவனுடையது. அந்த வாழ்க்கையிலே மனைவி செய்ய வேண்டிய காரியங்களிலே, கணவன் செய்ய வேண்டிய காரியங்களே, பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், கோபப்படுறதா, அடிக்கிறதா, சண்டை போடுறதா? நம்ம இந்த வாழ்க்கையில சில இழப்புகளை இழந்திருக்கிறோம். சமுதாயத்தில், வாழ்க்கையில், சொந்த பந்தங்களில், உங்களுக்கு நண்பர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? அந்த வந்த நண்பர்கள், யோபுடைய நண்பர்களை வேதம் தேவன் என்ன சொல்றார் என்றால், அவங்க எனக்கு ரொம்ப கோபப்படுத்துறாங்க. தேவன் சொல்ற அவங்க என்ன செய்யறாங்க? நீங்க பேசுகிற பேச்சின் மூலமா எனக்கு என்ன உண்டாகிறது? கோபம் இருக்காது. ஆனா யோபு என்ன பண்ணாரு? இவங்க கோபப்படுத்துற மாதிரி, நீதிமான் மாதிரி, உத்தமர் மாதிரி பேசுறது. ஆனா யோபு என்ன பண்ணாரு? தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார். யார் எப்படி தெரியாது, ஆனா நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். சபையார் கை பண்ணுங்க, ஊழியர் கை பண்ணுங்க, ஊழியர்கள் கை பண்ணுங்க, தேசத்தை கை பண்ணுங்க. ஒருத்தருக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் பலமாய் மாற வேண்டுமே தவிர கோபமாய் காட்டவே காட்டாதீர்கள். உங்க கோபம், என் கோபம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. கேள்வி வாசிக்கும் பொழுது 16-17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வைத்துள்ளவனாய் வைத்தார். நெடுநாளாய் இருந்து 4 தலைமுறை வரைக்கும் பார்க்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். வசனம், வார்த்தைகள் இங்கதான் இருக்குது. அதை நாம் எப்படி படிக்கிறோம், அதை எப்படி கற்றுக்கொள்ளலாம்?
நானும் பரிசுத்தமான அல்ல, ஆனால் நம் ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் மாற வேண்டும். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இன்னும் ஒரு 4 வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் நமக்கு ஒரு போதனையாக, யோபினுடைய வாழ்க்கையிலே போதனைகளை பார்த்தோம். இன்றைக்கு நமக்கு போதனையாக 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில், நாடோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்காக காத்தரு, அவருடைய இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கே காத்து நன்மையை காண வேண்டும் என்று விசுவாசியாக இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பொழுதோ கெட்டு போயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நான் நன்மையை காண்பேன், நிச்சயமாய் அந்த நன்மையை நான் சுதந்திரிப்பேன். அந்த ஒரு வார்த்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கே ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை என்ன செய்வார் என்றால் வாய்க்கப்படுவார். ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம் வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானிய விதைகள் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பார்த்தீங்களா? நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பேலன், அவர் என் கால்களை போராக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். என்ன செய்வார்? நடக்க பண்ணுவார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். எல்லா நன்மையும் தேவனிடத்தில் உண்டு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய சந்தை, நம்முடைய வாழ்நாட்களில் நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இந்த 2023ஆம் ஆண்டு நடந்த வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், பலவீனமான சூழ்நிலை வந்தாலும், ஒற்றுமைகள் குறைந்து போயிருந்தாலும், ஐக்கியம் இல்லாமல் போயிருந்தாலும், நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். விசேஷமாய் கிறிஸ்துவின் சபைகளிலே வைக்கின்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறது யாரும் சபையா தான் ஜெபிக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு குடும்ப ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு பலவீனங்கள் வந்தால் போய் பாருங்க, ஒருத்தருக்கு சுகவீனங்கள் போய் வந்தால் போய் விசாரிங்க, ஒருத்தர் பசியா இருந்தாங்கன்னா அவங்கள போய் போஷி அவரை விசாரிங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜனமாய் கிறிஸ்டின் சபையாலே நாம் காணப்படுவோம். யோபுடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மையும் இருந்து எல்லாம் இல்லாமல் போனாலும் யோபு பாவம் செய்யவில்லை. அவர் சொல்கிறார், என்னை கொண்டு போனாலும், அவர் என்னை சாகவே அடித்தாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையாகிறது. அந்த ஒரு வாழ்க்கை சோதனை வருதா நீங்க சாதிக்க போறீங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளவுதான், எங்கேயாவது ஓடிடுறேன், எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடுறேன். அந்த வாழ்க்கை வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் உறுதியாக இருக்க தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யாரும் எழுதிடுவோம். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்ற அந்த பாடல். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் முழங்கிடும் வேளையில் தான்
தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். இக்காலம் முழங்கிடும் வேளையில்தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் இந்நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். அவர் வரும் வேளை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதை செல்கின்றாரே. அவர் வரும் வேளையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதை செல்கின்றாரே. ஆவியின் நற்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. ஆவியின் நற்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம் இந்நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் இந்நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். உலகை கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னதரே சுவன் நிசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. உன்னதரே சுவன் நிசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. மீட்பரின் சத்தம் எந்நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் எந்நேசரின் சத்தம் வருவேன் என்றார். தலைவர் தாழ்த்துவோம். தேவனுடைய கரம்